நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரதா, சாரதா, ஆண்டி, 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 கதவு திறங்க சாரதாண்டி, சாரதாண்டி, சாரதாண்டி. ஹர்ஷா, பெயிண்டிங்ஸ் எல்லாம் சாரதா கண்ணில் படக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அதிக பிரசங்கித்தனமா ஹால்ல கொண்டு வந்து மாட்டே. இப்ப பாரு, நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. Sir, nothing will happen. Nothing will happen. Okay? சாரதா, கதவை தர. சாரதா, சாரதா. அப்பா சொல்லுங்க, கதை உடைச்சிட்டுமா? கொஞ்சம் இரு. இங்க வாடா. என்ன லெட்டர் இது? தாத்தா, சாரதாண்டி என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா உங்க மனசை காயப்படுத்த நான் இப்படி செய்யல. ஆனா நீங்க எதுக்கும் பொறுப்பு இல்ல சாரதாண்டி. உங்க அப்பா உங்களால சாகல. இந்த எதிர்பாராத இன்சிடென்ட்டுக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியும்? கடவுள் கூட இதுக்கு பொறுப்பு இல்ல. கடவுள் உங்களுக்கு பெயிண்டிங்ன்ற ஒரு கிரேட் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அந்த அற்புதமான கிஃப்டை கொடுத்த கடவுள் எப்படி அந்த கிஃப்டையே உங்க அப்பா மரணத்துக்கு காரணமா வைப்பாரு? யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா உங்களை இந்த பெயிண்டிங் வரையறதுக்கு எவ்வளவு என்கரேஜ் பண்ணிருப்பாரு. நீங்க மறுபடியும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். பெயிண்டிங் இக்னோர் பண்ணி உங்க பெயிண்டிங்கை குடோன்ல போடுறதுக்காகவா உங்க அப்பா உங்களை என்கரேஜ் பண்ணாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டி, ப்ளீஸ். இதுதான் தத்த நான் எழுதினேன். நல்லதொரு வீணையை நலம் கெட பொழுதியில் இருந்திருந்தேன். அதை மீட்கையும் செய்தாய், மீட்டவும் செய்தாய். ஹர்ஷா, உனக்கு நன்றி. நேக்கு பிரஷ், பெயிண்ட், கேன்வாஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. சாரி 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 ஆண்டி, சாரி ஆண்டி. டேய் தாத்தா, இங்க வாடா. என்ன தாத்தா? எவ்வளவு நேரம் எஸ்கேப்டா.
தாத்தா தாத்தா விடுங்க தாத்தா. வா. நம்ம ஹர்ஷா ரொம்ப புத்திசாலிம்மா. கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பிரீஸாய் நிக்கிறான்? அப்படி யார பாக்குறான்? ஹர்ஷா, என்னடா இதான் நல்ல நேரம். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது உன் லவ் போய் ப்ரப்போஸ் பண்ணு. அப்படின்ற ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். ஸ்ருதி, I love you. Yes, I love you from the bottom of my heart. டேய், என்னடா ஸ்ருதி கிட்ட உன் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்க கணத்துல கை வச்சு நிக்கிற? டே கிட்டு, இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ண வேணாம்டா. இப்ப வேணாமா? ஏன்டா, அவளுக்கு இன்னொருத்தனோட நிச்சயதார்த்தம் ஆக போதுன்னு தெரிஞ்சிருந்தோம். அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த. இப்பதான் அவன் நிச்சயதார்த்தம் ஸ்டாப் ஆகி அவ லைன் கிளியர் ஆயிடுச்சுல. இப்ப ப்ரப்போஸ் பண்ணா வேணாங்கிறிய? உன்னை என்னால புரிஞ்சிக்க முடியலடா ஹர்ஷா. இப்பதான் நிச்சயதார்த்தம் நின்று போன ஃபீலிங்ஸ்ல இருக்கிற ஸ்ருதி. இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணா அவ இப்ப இருக்கிற மனநிலையில நான் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம அந்த லைப்ரரி நான் கூட்டிட்டு வந்து அவ மானத்தை காப்பாத்தினதுக்கு நான் ஏதோ உரிமை எடுத்துக்கிற மாதிரி ஸ்ருதி நினைக்க கூடாது இல்லையா? டேய், நீ தேவையில்லாம யோசிக்கிறடா. இல்லடா, லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே தப்பான நேரத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணி தான் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேலாவது கரெக்டா பண்ணணும்டா. சரி, நீ சொன்ன மாதிரியே கரெக்ட் டைம்ல ப்ரப்போஸ் பண்ணு. வா போ.
ஸ்ருதி ஸ்ருதி தாத்தா ம் காஃபி சாப்பிடுறீங்களா? அப்பவே பாட்டி குடிச்சிட்டாளே. அக்கௌண்ட்ஸ் எழுதுறீங்களா? ம் தண்ணி வேணுமா தாத்தா? ம் 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 தாத்தா ம் என்னம்மா? ஹர்ஷா எங்க? ஹர்ஷாவா? ம் காலம்பர்லேருந்து எங்கேயுமே பார்க்கவே இல்லையே. நீ பார்த்தா நான் வர சொன்னேன்னு சொல்லு. ம் சரி தாத்தா. ம் என்ன விஷயம்? ம் இல்ல டாக்குமெண்ட்ரிக்காக என்ன பாட சொன்னார், அதான் தேடுறேன். ஓஹோ ம் சரி சரி போயிட்டு சரி தாத்தா. ஏய் ரவி கொஞ்சம் இரு, இங்க வா. என்னக்கா? ஹர்ஷா அங்கிள பாத்தியா? இல்ல பாக்கலையேக்கா. எங்க இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. சரி சொல்றேன்க்கா. ஏய் ரவி ரவி அக்கா என்கிட்ட மட்டும் சொல்ல. சரிக்கா. போ. ம் என்ன ஸ்ருதி? ராஜிமா ஹர்ஷாவை பாத்தீங்களா? இல்லம்மா, டாக்குமெண்ட்ரி விஷயமா வெளியில எங்கேயாவது போயிருப்பான். சரி ராஜிமா. என்ன விஷயம்? இல்ல தாத்தா எதுக்கோ கூப்பிட்டார், அதான் தேடுறேன். ஆஹா சரி நான் வரேன். எங்க இருக்கான் பார். என்ன காலையிலே தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஹலோ யாரு? ஹலோ நான் ஸ்ருதி பேசுறேன். சொல்லு ஸ்ருதி. நீங்க எங்க இருக்கீள்? நான் அம்மாவோட சமயபுரம் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆமா என்ன விஷயம்? இல்ல ஹர்ஷா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியலையே. நான் காத்துல எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் ஆளை காணோம். சரின்னு ஃபோன் பண்ணேன், ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான் ஸ்ருதி. எங்க போயிருப்பாருன்னு கேட்கலாமேன்னு. தெரியல ஸ்ருதி. அவன் ஒரு டைப்பு. ஒரு நாள் மனசு மாதிரி திடீர்னு துபாய்க்கு போயிருந்தாலும் போயிருப்பான். அவங்க அப்பா அவனை கிளம்பி துபாய்க்கு வாடான்னு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. நம்ம கிட்ட சொல்லிட்டு போனா நம்ம விட மாட்டோம்னு நல்லா தெரியும் அவனுக்கு. அதனாலதான் சொல்லிக்காம கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் ஸ்ருதி. ஸ்ருதி ஸ்ருதி லைன்ல இருக்கா இல்லையா? ஹலோ ஸ்ருதி, அவன் துபாயில யூஸ் பண்ற மொபைல் போன் நம்பர் உனக்கு நான் தரேன். நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாரு. நான் இப்பவே உனக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். இப்பவே அனுப்பு. சரிம்மா. கடவுளே, ஒருவேளை துபாய் போயிருப்பாரோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
الرقم المطلوب مغلق أو خارج نطاق الخدمة حاليا. الرجاء إعادة المحاولة لاحقا. The person you are trying to reach is not available. ஹர்ஷா அங்கிள எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. சரி நீ போ. சரிக்கா.